ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 24 இன்னைக்கு டேட்டு. நம்ம கமர்ஷியல் வாகனமாக இருக்கட்டும், டூ வீலர்லேருந்து டாடா ஏசி, பிக்கப்பு, காரு, லாரி எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் டிசம்பர் மாதம் வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. வண்டியுடைய வகையை பொறுத்து 10,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி வண்டி கொடுப்பாங்க. எனக்கு மாடல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2025 மாடல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 1 லட்சம் 1 லட்சம் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்றவங்க இந்த மாதம் வண்டி புக் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு 2026 மாடல் தான் வேணும், நான் புது வண்டி எடுக்கிறதேன், எனக்கு 2026 மாடல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜனவரியில் புக் பண்ணி எடுத்தீங்கன்னா 2026 மாடல் வரும். நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் உங்களுக்கு ரேட்டு ஏற்றிடுவான். ஓகேவா? இப்போ நமக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கம்மியாக கொடுக்குற காசு அடுத்த வாட்டி 3% அந்த மாதிரி ரேட்டு ஜனவரியில் ஏற்றிடுவாங்க. 2026 ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்லேயே இருந்ததுனால ரேட்டு ஏற்றிடுவாங்க. உங்களுடைய விருப்பம் தான். 2025 மாடலில் எடுத்தால் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒரு வருஷம் மாடல், இந்த 8 நாளில் ஒரு வருஷம் மாடல் உங்களுக்கு போன மாதிரி தான் கணக்கு. 2026 லேட்டஸ்ட்டாக எடுக்கிறோம், புது வண்டி எனக்கு வேணும், மாடலில் லேட்டஸ்ட்டாக வேணும்னா அடுத்த மாதம் எடுத்துக்காங்க. என்னென்னா ரேட்டு மட்டும் குறையுது, ப்ளஸ் மாடலும் நமக்கு ஒரு 7 நாள் தான் இருக்குது 2025 முடியறதுக்கு. இந்த 7 நாளில் பார்த்தீங்கன்னா 1 இயர் மாடல் போன மாதிரி தான் கணக்கு. இல்லை எனக்கு வேணாம்னா நீங்கள் உங்களுடைய முடிவு தான். நீங்கள் 2025 எடுத்துக்குன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும், ஒரு 1.5 லட்சம். 26 எடுத்தீங்கன்னாக்கா வண்டி லேட்டஸ்ட் மாடலாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மணி கொஞ்சம் அதிகமாக வரும். ஜனவரியில் ஒரு 1.5 லட்ச ரூபாய் அதிகமாக வரும், டிசம்பரில் 1.5 லட்சம் கம்மியாக வரும். எல்லா வருஷமும் இந்த ஆஃபர் போடுவான். என் ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ போன வாரம் அசோக் லேண்ட் பாஸ் 2 வண்டி புக் பண்ணியிருக்கோம், புது வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி ரேட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிக்கப்பும் ஒன்று புக் பண்ணி எடுத்தோம். இந்த 2025 முன்னாடி எடுத்த வண்டியெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எடுத்தாங்க. டிசம்பரில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இப்போ எடுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் கிட்ட பாடி கட்டுறது, கண்டெய்னர் கட்டுறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஓட்ட முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துன்னு போய் நம்ம பாடி கட்ட விடணும், கண்டெய்னர் கட்டி விடணும், அதே ஒரு மாதம் ஆகிடும். நம்ம ஜனவரியில் தான் ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும், வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் எப்படியும் ரெடி பண்ணுறதுக்கே சரியாக போகும். உங்களுடைய சாய்ஸ். ரேட்டு கம்மியாக இருக்கணும், மாடல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. 2025 எடுத்துக்காங்க. லேட்டஸ்ட் மாடலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் 2026 எடுத்துக்காங்க. ரேட்டு 3% கண்டிப்பாக ஏற்றிடுவாங்க ஜனவரியில். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க உங்களுக்கு எந்த கம்பெனி வண்டியாக இருந்தாலும் சரி, ஷோரூமில் போய் எடுங்க, எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அசோக் லேண்ட் இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், மகேந்திராவாக இருக்கட்டும், எல்லா கம்பெனி வண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இயர் எண்டுன்றதுனால. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க இப்போ புக் பண்ணிக்காங்க. இல்லைனா அடுத்த வருஷம் 2026 மாடல் வேணுறவங்க ஜனவரியில் புக் பண்ணி எடுத்துக்காங்க. எனக்கு ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க வண்டி புக் பண்ணுறதுனால. எல்லா வருஷமும் எனக்கு ஷோரூம்லேருந்து டாட்டாவிலேருந்து, லைலாண்ட்லேருந்து, மகேந்திராவிலேருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுக்கெல்லாம் வண்டி எடுக்க போகிறதுனால எல்லாமே வருவாங்க. கார் ஷோரூம் எல்லாமே எனக்கு வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிசம்பர் டிஸ்கவுண்ட் இருக்குது, ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுங்க, வண்டி எடுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பப்படுறவங்க அவங்க அருகில் ஒரு ஷோரூமில் போய் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க இந்த ஆஃபரை.